Question பார்க்கலாம். So find the interval in which the function f given by f of x equal to 2x square minus 3x is a strictly increasing, b strictly decreasing கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸ் ஆகும், எந்த இன்டர்வல்ல டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது f of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம f of x என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ f of x equal to 2x square minus 3x. Therefore, f dash of x equal to 2 into 2x. Okay. So, 2 into x square differentiate பண்ணும்போது 2x. So, minus 3 constant. So, equal to என்ன வந்துரும் 4x minus 3. So, இதுதான் உங்களுக்கு f dash of x. Okay. So, இப்போ ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து strictly decreasing ஒன்று, ஒன்னொன்று ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஒன்று, ரெண்டு காலம் பிரிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். என்ன ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0. ஓகே, அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வரும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0. இது ரெண்டையும் வச்சு போகிறோம். முதல்ல டிக்ரீசிங் முடிச்சோம்னா அப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் பார்க்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0னா 4x மைனஸ் 3 லெஸ் தேன் 0ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ 4x இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ லெஸ் தேன் 3. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 3/4. ஓகே, ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 3/4னா மீனிங் என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து ஒரு இங்கே கிராஃப் இங்கே போடுறோம் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 3/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 3/4, எக்ஸ் லெஸ் தேன் 3/4னா இதில் இருந்து அப்படியே ஃபுல்லாகவே கம்மி. ஸோ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இந்த இடத்துல 3/4, இந்த இடத்துல பிளஸ் இன்ஃபினிட்டி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 3/4னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4 உங்களுக்கு என்னது டிக்ரீசிங். ஏன்னா 3/4ஓட கம்மின்றாங்க. ஸோ 3/4ஓட கம்மினா எது வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3/4 வரைக்கும் உங்களுக்கு டிக்ரீசிங். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி எழுதிடலாம்னா, therefore f of x is strictly decreasing in எந்த பாயிண்ட்ல, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து டு 3/4 வரைக்கும். புரியுதுங்களா? எனக்கு கொடுத்துருக்கிறது லெஸ் தேன் 3/4. ஸோ லெஸ் தேன் 3/4னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4 உங்களுக்கு டிக்ரீசிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறது இன்க்ரீசிங். ஸோ இன்க்ரீசிங் கண்டிஷன் எடுக்கும்போது சேம் அதே மாதிரி தான், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு 4x மைனஸ் 3 கிரேட்டர் தென் 0. ஸோ 4x மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா கிரேட்டர் தென் 3. therefore எக்ஸ் கிரேட்டர் தென் 3. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் வந்துடும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 3/4. எப்போ உங்களுக்கு இன்க்ரீசிங் வரும், இந்த கிராஃப்ல பாருங்க 3/4 அதிகம்ன்றாங்க. ஸோ 3/4 அதிகம்னா எது வரைக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் 3/4ல இருந்து அதிகம் தான். ஸோ therefore f of x is strictly increasing எந்த இன்டர்வல்ல, in 3/4 to infinity. ஓகே, ஸோ டிக்ரீசிங் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3/4. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3/4 டிக்ரீசிங். ஸோ கிரேட்டர் தென் 3/4 இன்க்ரீசிங். ஸோ 3/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீசிங். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் f given by f of x equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is a strictly increasing and strictly decreasing. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிற f of x கண்டிஷனில் எந்த இன்டர்வல்ல உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வரும், எந்த இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x cube மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 7. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into x cube differentiate பண்ணும்போது 3x square minus 3 into x square differentiate பண்ணா 2x
minus 36 plus constant 0. So 36 into 1, 36 வந்துரும். So 2 into 3, 6x square minus 3 into 2, 6x minus 36. So இது எல்லாத்துலயும் 6 உங்களுக்கு காமனா இருக்கு. So remaining x square minus x minus 6. So இதுதான் உங்களுக்கு f dash of x. Okay. So இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த f dash of x வச்சு இந்த உள்ள இருக்கிற x square minus x minus 6 ஃபேக்டரைஸ் பண்றோம். So அப்ப மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரணும், -6 ஆட் பண்ணா -1. So -3 plus 2. அப்போ x minus 3 into x plus 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ f dash of x equal to f dash of x equal to 6 into x square minus x minus 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், x minus 3 into x plus 2. ஓகே. ஸோ இந்த f dash of x வச்சு தான் நம்ம எது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. f dash of x மட்டும் கீழே எழுதிக்கோங்க. 6 into x minus 3 into x plus 2. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் இன்டர்வல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பண்ணும், f dash of x வந்து ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும். ஸோ f dash of x ஈக்குவல் டு 0னா நமக்கு f dash of xன்றது என்னது, 6 into x minus 3 into x plus 2 ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இந்த 6 இங்கே டினாமினேட்டரில் வந்ததுன்னா உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ x minus 3 into x plus 2 equal to 0. Okay. So அப்போ ஒன்று x minus 3 equal to 0 வந்துரும், இன்னொன்று x plus 2 equal to 0. So x equal to plus 3 வந்துரும், இன்னொன்று x equal to minus 2 வந்துரும். Okay. So அப்போ இன்டர்வல் என்னென்ன வரும் உங்களுக்கு, so first minus infinity, first இன்டர்வல் என்ன இருக்கு, minus 2. So next 3, அடுத்து plus infinity. ஓகே. ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை இன்டர்வல் வருது, 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -2, செகண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -2 கமா 3, தேர்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 3 கமா இன்ஃபினிட்டி. இந்த 3 கேஸ்லையும் இப்போ நம்ம செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 1ல மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ f dash of xன்றது நமக்கு என்னன்னு தெரியும், 6 into x minus 3 into x plus 2. ஓகே. ஸோ 6 into x minus 3 into x plus 2ல ஒரு பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு -2னா இங்கே -2க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும், -3 -4 லைனாக போயிட்டு இருக்கும். ஸோ -3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 6 into -3 into -3, ஸோ -3 plus 2. ஸோ என்ன ஆகிடும் உங்களுக்கு, 6 into -6, ஸோ -1. ஓகே. ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ், நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு ஆன்சர் தேவையில்லை, பாசிட்டிவா நெகட்டிவா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ பாசிட்டிவ். ஓகே. தேர்ஃபோர் f dash of x உங்களுக்கு பாசிட்டிவ், தேர்ஃபோர் கிரேட்டர் தென் 0. ஸோ f dash of x கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்லிடலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு f dash of x கிரேட்டர் தென் 0, அப்போ என்ன எழுதிடலாம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேஸ் 2, 2,3க்கு. இப்போ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -2,3. ஓகே. ஸோ அப்போ f dash of x என்னது, 6 into x minus 3 into x plus 2. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 3க்கு முன்னாடி எடுத்துக்கிறேன், 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6 into 2 minus 3 into 2 plus 2. ஸோ 2 minus 3 minus 1, 2 plus 2 4. ஓகே. ஸோ இங்கே ப்ளஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் அகெயின் மைனஸ். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, லெஸ் தேன் 0. அப்போ f dash of x is less than 0. ஸோ
ஸோ f dash of x less than 0னா இந்த இன்டர்வல்ல உங்களுக்கு என்னது strictly decreasing. செகண்ட் f dash of x less than 0னா strictly decreasing. Okay, so next case 3, f dash of x அப்படியே இருக்கட்டும், லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. next 3 to infinity. so case 3, so 3 to infinity 3 ஓட அதிகமான பாயிண்ட். so 3 ல இருந்து 4 எடுத்துக்கிறேன். 4 minus 3 into 4 plus 2, so 6 into 1, so 6. so எல்லாமே உங்களுக்கு என்ன தான் இருக்கு பாசிட்டிவ் தான். so எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. so greater than 0, so f dash of x greater than 0. so f dash of x greater than 0 னா இந்த லிமிட் என்னது உங்களுக்கு strictly increasing. so strictly increasing. okay, so அப்ப ரெண்டு இன்டர்வல்ல உங்களுக்கு strictly increasing வருது. ஒன்னு -infinity to -3, 3, infinity. ஒரு இன்டர்வல்ல உங்களுக்கு என்ன வருது strictly decreasing வருது. ஓகே, சோ அப்ப எப்படி முடிக்கலாம் அப்படின்னா therefore f of x is strictly increasing in -infinity, -2 and 3, infinity. It is strictly increasing. Next, f of x is strictly decreasing in இந்த இடத்துல -2, 3. okay, so இதான் ஃபைனல்.